பேய்க்கும் சண்டை அது ஊரே வேடிக்கை பார்த்துச்சான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் காஞ்சனா படத்தில். அந்த மாதிரி தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நயன்தாரா தனுஷ் ஓட சண்டை என்ன நடந்ததுன்னு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இது டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு வருது. ஸோ பாஸ்ட் 2 டேஸாக என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் நயன்தாராவோட சண்டை. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவமுக்கும் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து மேரேஜ் நடந்தது இல்லையா. அதை வந்துட்டு ஃபுல் ரைட்ஸ், அந்த வீடியோ ரைட்ஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் அது ரிலீஸே ஆகலை இன்ன வரைக்கும். அது என்னன்றது நம்மளுக்கு அப்போ தெரியல. பட் இப்போ புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன விஷயம்னா, லைக் அதில் வந்துட்டு ஒரு சில ஃபுட்டேஜ் வந்துட்டு நானும் ரவுடி தான் அந்த படத்துலேருந்து வருது. அதோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ், வண்டர்பார் ஃபிலிம்ஸ். ஸோ இவங்க லைஃப் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கிற மாதிரி இருக்குது போல். நயன்தாரா லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் லேருந்து எப்படி வந்து விக்னேஷ் சிவம் எப்படி லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்ற வரைக்கும் காமிக்கிற மாதிரி இருக்குது போல் அந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து நானும் ரவுடி தான் படத்துலேருந்து வர்றதுனால இவர் வந்து அதை கிளைம் பண்ணி தனுஷ் வந்து ப்ரொடியூசர் ஆஃப் தட் நானும் ரவுடி தான் மூவி இல்லையா. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் வருது, இதுக்கு நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைனா எனக்கு வந்துட்டு காம்பன்சேஷனாக ஒரு 10 crore கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ப்ராப்ளி லைக் 3 seconds to 4 seconds வருது போல் ட்ரெய்லரில். பட் லைக் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் எவ்வளோ வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோன்றதுனால அவர் அந்த மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. இதுக்கு நயன்தாரா என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்துட்டு என்னோடய லைஃப் ஜேர்னி, நான் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற வரைக்கும் ஒரு ஜேர்னி இது. அதில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வருது, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஜெர்மன் வேர்ட்ஸ், வண்டர்பார்ன்றது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஜெர்மன் வேர்டை மென்ஷன் பண்ணி, ஸோ ஒரு சைக்கோ மாதிரி லைக் பிஹேவ் பண்ணாதீங்க, லைக் இன்னொருத்தங்க துக்கத்தில் வந்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா இது லைஃப் ஜேர்னி, இது நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்துக்கும் போது அதில் நீங்கள் எதனா பிரச்சனை பண்ணி நீங்கள் சந்தோஷம் பார்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு வருது. ஸோ நயன்தாரா அண்ட் தனுஷ் ஐ திங்க் லைக் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் சடன்லி என்ன ஆகுதுன்றது நம்மளுக்கு இன்டெப்த்தாக தெரியல. இண்டஸ்ட்ரி உள்ள என்ன நடக்குதுன்ற மாதிரி நம்மளுக்கு இன்டெப்த்தாக தெரியல. ஸோ இதில் நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, எஸ்எஸ் குமார்னு ஒருத்தர், அவர் வந்து ப்ரொடியூசர் கம் டேரக்டர் கம் மியூசிக் டைரக்டர், பூன்ற ஒரு படத்தில் அவர் மியூசிக் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் விக்னேஷ் சிவம்க்கு டேக் பண்ணி கேட்டிருக்காரு, லைக் நீங்கள் தனுஷ் பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்கன்னா என்ன நீங்கள் ட்ரீட் பண்ண விதமாக தப்பு தான், உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் எப்படி என்ன ட்ரீட் பண்ணியிருக்காங்க, உங்கள் மேனேஜர்லாம் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அவர் தமிழில் எழுதி கிளியராக அனுப்பியிருக்காரு. ஸோ அதுதான். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்தாக போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.